வணக்கம் மக்களே, வெல்கம் டு பங்குச்சந்தை பட்டதாரி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அண்டர்வேல்யூடான ஃபார்மா கம்பெனிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கம்பெனி பேர் மார்க்சன்ஸ் ஃபார்மா. மார்க்சன்ஸ் ஃபார்மா ஒரு மிட் கேப் ஃபார்முலேஷன் பேஸ்ட் ஃபார்மா கம்பெனி. இவங்க ஓடிசின்னு சொல்லக்கூடிய ஓவர் த கவுண்டர் ப்ராடக்ட்ஸ், பிரிஸ்கிரிப்ஷன் ப்ராடக்ட்ஸ், பேசிக்காக சொல்ல போனால் மெடிக்கல்ஸில் கிடைக்கக்கூடிய மாத்திரைகள் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக விட்டமின் அண்ட் மினரல் டேப்லெட்ஸ், பெயின் கில்லர்ஸ், காஃப் அண்ட் கோல்ட் டேப்லெட்ஸ், டைஜஸ்டிவ் ரெமெடிஸ், ஸ்கின் ட்ரீட்மெண்ட், ஆன்டி டயபெட்டிக் டேப்லெட்ஸ்னு மேனுஃபேக்சர் பண்ணிட்டு மார்க்கெட்டிங்கும் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ ரீஜன்ஸ் பார்க்கும்போது யூஎஸ்ஏ அண்ட் நார்த் அமெரிக்கா சேர்த்து 47.5%, யுனைடெட் கிங்டம் அண்ட் யூரோப் சேர்த்து 40%, ஆஸ்திரேலியா நியூசிலாந்து சேர்த்து 9.2%, மற்ற கண்ட்ரீஸ்லாம் 3.8% ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்ககிட்ட 76+ நியூ ப்ராடக்ட்ஸ் பைப்லைனில் இருக்குது. அடுத்த 3 வருஷத்தில் 34 நியூ ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. அது போக 25+ ப்ராடக்ட்டுக்கு அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 300+ அப்ரூவ்டு ப்ராடக்ட்ஸும் இவங்ககிட்ட இருக்குது. இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது சேல்ஸ் இயர் ஆன் இயர் இன்க்ரீசிங்கில் தான் இருக்குது. 2020 1134 கோடி இருந்த சேல்ஸ் 5 வருஷத்தில் டபுள் ஆகி 2623 கோடிக்கு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜினும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ப்ராஃபிட் சார்ட் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் இன்க்ரீசிங் பேட்டர்னில் தான் இருக்குது. 2020 ப்ராஃபிட் டிப் இருந்தாலும் கன்சிஸ்டண்ட்டாக எல்லா வருஷமும் 50 கோடி கிட்ட ப்ராஃபிட் ரைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நெட் ப்ராஃபிட்டபிலிட்டி கடைசி 3 to 5 வருஷத்தில் இன்க்ரீசிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. இவங்களோட பேலன்ஸ் ஷீட் பார்க்கும்போது ரிசர்வ்ஸ் 2422 கோடியும், அசட்ஸ் 982 கோடியும், பாரோயிங்ஸ் 322 கோடியும் இருக்குது. இவங்களோட கடன் இவங்களோட ரிசர்வ் சைஸோட ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு பெருசாக ஃபினான்ஷியல் ரிஸ்க் வரதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி தான். இப்போ இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் ரேஷியோஸ் பார்ப்போம். இவங்களோட பிஇ 22 இருக்குது. இது இண்டஸ்ட்ரி பிஇ 34 விட கம்மியாகவும், இவங்களோட 10 இயர்ஸ் மீடியன் பிஇ 20.4ஆகவும் இருக்குது. ஆர்ஓஇன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 16.8%, ஆர்ஓசி 20% ரொம்பவே நல்லா இருக்குது. டெப் டு ஈக்விட்டி 0.13லையும், ப்ரமோட்டர் ஹோல்டிங் எஃப்ஐஐடிஏ ஹோல்டிங் சேர்த்து 70% இருக்குது. இந்த கம்பெனியோட டெக்னிக்கல் சார்ட் பார்க்கும்போது ஆல் டைம் ஹையான 360 ரூபாயிலிருந்து 50% கீழே விழுந்திருக்கு. இப்போதைக்கு டிஸ்கவுண்ட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 180 ரூபாய்க்கு கீழே எங்கே கிடைச்சாலும் இது டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் தான். 140 ரூபாய்க்கு கீழே போச்சுன்னா ரொம்ப அட்ராக்டிவான ப்ரைஸாக இருக்கும். மார்க்ஸ் அண்ட் ஃபார்மாவோட சம்மரி பற்றி பார்த்தோம்னா, இது ஒரு ஸ்மால் கேப்ல இருந்து மிட் கேப்புக்கு வேகமாக வளர்ந்து வந்த கம்பெனி. இந்த கம்பெனி ஃபினான்ஷியலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த கம்பெனியோட கன்சிடரேஷன் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 180 ரூபாய்க்கு கீழே எங்கே இருந்தாலும் அது கன்சிடரபிள் ரேஞ்ச் தான். இப்போ யூஎஸ்ல இருக்க டேரிஃப் சிச்சுவேஷன்னால இன்னும் கீழே விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி கீழே விழுந்துச்சுன்னா இந்த மார்க்சன் ஃபார்மா ஸ்டாக்கை அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த லிஸ்ட்டில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற கம்பெனி பேர் மெடிக்கோ ரெமெடிஸ். இவங்க ஒரு ஸ்மால் கேப் ஃபார்முலேஷன் பேஸ்டு ஃபார்மா கம்பெனி. இவங்க ஃபார்மாசிட்டிக்கல் ப்ராடக்ட்ஸும் நியூட்ரா கெமிக்கல் ப்ராடக்ட்ஸும் மேனுஃபேக்சர் பண்ணுற டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. இவங்க ப்ராடக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஸ்கிரிப்ஷன் பேஸ்டு ப்ராடக்ட்ஸும் ஓடிசி ப்ராடக்ட்ஸும் தான் இவங்களும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இவங்களோட ரெவன்யூ ரீஜன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்தியாவுக்குள்ள தான் இவங்களோட ப்ராடக்ட் சேல்ஸ் இருக்குது. 95% ப்ராஃபிட் இந்தியாவிலேருந்து தான் இவங்களுக்கு வருது. மெடிக்கோ ரெமெடிஸோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது இவங்களோட சேல்ஸ் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் கொஞ்சம் ஸ்லோ பேஸ்டாக தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2020 89 கோடி இருந்த சேல்ஸ் 2025 150 கோடி சேல்ஸ் ஆகியிருக்கு. சேல்ஸ் ரைஸ் ஆகிருக்கு, ஆனால் ஸ்லோவாக ரைஸ் ஆகிருக்கு. இவங்களோட ப்ராஃபிட் சார்ட் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் இன்க்ரீசிங்கில் தான் இருக்குது. 2020 2 கோடி இருந்த ப்ராஃபிட் 2025 10 கோடியாக ஆகியிருக்கு. இவங்களோட கடைசி 5 வருஷ ப்ராஃபிட் சிஏஜிஆர் பாசிட்டிவாக தான் இருக்குது. இவங்களோட பேலன்ஸ் ஷீட் பார்க்கும்போது ரிசர்வ்ஸ் 46 கோடியும், அசட்ஸ் 21 கோடியும், பாரோயிங்ஸ் 15 கோடியும் இருக்குது. என்னதான் கடன் ரிசர்வ்ஸோட கம்மியாக இருந்தாலும் இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனிங்கிறதுனால ஃபினான்ஷியல் ரிஸ்க் வரதுக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் இருக்குது. மெடிக்கோ ரெமெடிஸோட ஃபண்டமெண்டல் ரேஷியோஸ் இப்போ பார்ப்போம். இந்த ஸ்டாக்கோட பிஇ 34 இருக்குது. இது இண்டஸ்ட்ரி பிஇ 34ஓட ஈக்குவலாகவும், 10 இயர் மீடியன் பிஇ ஆனால் 40 விட ரொம்ப கம்மியாகவும் இருக்குது. ஆர்ஓஇ 17.6%ஆகவும், ஆர்ஓசிஇ 21.3%ஆகவும், டெப் டு ஈக்விட்டி 0.24%, ப்ரமோட்டர் எஃப்ஐஐடிஏ ஹோல்டிங்ஸ் 63% இருக்குது. மெடிக்கோ ரெமெடிஸோட டெக்னிக்கல் சார்ட் பார்த்தோம்னா இதோட ஆல் டைம் ஹையான 100 ரூபாயிலிருந்து 60% ஃபால் டவுன் ஆகி டிஸ்கவுண்ட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மெடிக்கோ ரெமெடி சம்மரி பார்த்தோம்னா சேல்ஸ் க்ரோத் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது, ஆனால் ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லாவே இருக்குது. ஃபண்டமெண்டலாக வேல்யூவேஷன் கொஞ்சம் மாடஸ்ட்டாக இருந்தாலும் டெக்னிக்கலாக டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்குது. 38 ரூபாய்க்கு கீழே இருந்துச்சுன்னா நான் கன்சிடர் பண்ணுவேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக பார்க்க போகிற கம்பெனி பேர் மார்ஃபன் லேப்ஸ். இது ஒரு ஸ்மால் கேப் ஃபார்மா கம்பெனி. இவங்க ஏபிஐன்னு சொல்லக்கூடிய ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ், பிராண்டட் ஃபார்முலேஷன்ஸ், ஓடிசி ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் இருக்காங்க. அது போக இவங்க மெடிக்கல் டிவைஸும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. மார்ஃபன் லேப்ஸோட ரெவன்யூ ரீஜன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 30%, ஏஷியாவில் 26%, யூரோப்பில் 21%, யூஎஸ்ஏயில் 16%, மற்ற கண்ட்ரீஸில் 7% இருக்குது. இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது சேல்ஸ் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. 2020 850 கோடி இருந்த சேல்ஸ் 2025 ஆல்மோஸ்ட் 1800
கோடியா இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இவங்களோட ப்ராஃபிட் பேட்டர்ன் பார்க்கும்போதும் இயர் ஆன் இயர் இன்க்ரீசிங்கில் தான் இருக்குது. 2020ல் 34 கோடி இருந்த ப்ராஃபிட் 2025ல் 118 கோடியா இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இவங்களோட பேலன்ஸ் ஷீட் பார்க்கும்போது ரிசர்வ்ஸ் 1047 கோடியும், அசட்ஸ் 307 கோடியும், பாரோயிங்ஸ் 105 கோடியும் இருக்கு. என்னதான் கடன் ரிசர்வ்ஸையும் அசட்ஸையும் விட கம்மியாக இருந்தாலும் இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனிங்கிறதுனால ஃபினான்ஷியல் ரிஸ்க் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்க தான் செய்யுது. இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் ரேஷியோஸ் பற்றி பார்ப்போம். ஸ்டாக் பிஇ 22ல் இருக்குது. இது இண்டஸ்ட்ரி பிஇ 34 விட கம்மியாகவும், 10 இயர் மீடியன் பிஇ 31 விடவும் கம்மியாகவும் இருக்குது. ROE 11.8%லையும் ROCE 15.1%லையும் இருக்குது. டெப் டு ஈக்விட்டி 0.09% இருக்குது. ப்ரொமோட்டர் FII DII ஹோல்டிங் சேர்த்து 40% கிட்ட இருக்குது. மார்ஃபன் லேப்ஸோட டெக்னிக்கல் சார்ட் பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹையான $100 50% ஃபால் ஆகி டிஸ்கவுண்ட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட சம்மரி பார்த்தோம்னா இது ஒரு டைவர்சிஃபைடான ஃபார்மா கம்பெனி. ஃபியூச்சரில் API டயக்னோஸ்டிக் growth இருந்துச்சுன்னா இந்த கம்பெனி நல்லாவே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டாக் ஃபண்டமெண்டலாக மாடரேட்டான வேல்யூவேஷன்லையும் டெக்னிக்கலாக டிஸ்கவுண்ட்லேயே இருக்கிறதுனால $50 கீழே இருக்கிற வரைக்கும் நான் கன்சிடர் பண்ணலான்னு இருக்கேன். இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனிங்கிறதுனால ரிஸ்க் கொஞ்சம் அதிகம் தான். இந்த கம்பெனி பற்றின உங்களோட வியூஸை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த 3 ஸ்டாக்கோட ஓவரால் சம்மரி என்னன்னா, மார்க்சன் ஃபார்மா ஒரு நல்ல பெட்டாக இருக்கும். மெடிக்கல் ரெமடிஸும் மார்ஃபன் லேப்ஸும் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் ரிஸ்க் எடுங்க. இந்த வீடியோவில் பார்த்த 3 ஸ்டாக்கும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான், ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு அனாலிசிஸ் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் பங்குச்சந்தை பட்டதாரி.